குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்ட்டு சொல்கிறேன். சிக்கன் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அரை எலுமிச்சம்பழம், தயிரில் ஊற வச்ச சிக்கனு, 4 கப் பாஸ்மதி ரைஸ், மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு விழுது, முந்திரி, சீரகம், பட்டை, லவங்கம். இப்போ கேச்சு நல்லா காஞ்சிச்சு. இது இஞ்சி பூண்டு அது போடும். அடுத்து நம்ம இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாங்க. 1 2 3 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்குறோம். இப்போது நாம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு கரண்டி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் கொரியண்டர் பவுடர் ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு அரை டீஸ்பூன். ஓகே, இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை போடுறோம். இந்த சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிடணும். அப்போ தான் கொஞ்சம் மெதுவாக வரும். இப்போ நான் ஒரு 2 கரண்டி தயிர் ஊற்ற போகிறோம். ஏற்கனவே ஊற வச்சாச்சு. இருந்தாலும் ரொம்ப சிக்கன் சாஃப்டாக வேணும் அப்படின்றவங்க இந்த தயிரை ஊற்றிக்கலாம். இப்போ தயிரெல்லாம் போட்டு பிறகு மசாலா இது நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நம்ம செக் பண்ணுவோம். நல்லா கொதி வந்த பிறகு நம்ம தண்ணி ஊற்றி அரிசி போட்டுடலாம். இப்போது உப்பு நான் தேவையான அளவு ஆட் பண்ணுறேன். தண்ணி ஒரு கப்பு சாதத்துக்கு, இதில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். 1 கப்பு சாதத்துக்கு 1.5 கப்பு தண்ணி. ஸோ இப்போ 4 கப்புன்னா மொத்தம் 6 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் ஏற்கனவே 4 ஊற்றிட்டேன். ஸோ இது 2 6. சிக்கன் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. ஜஸ்ட்டு ரைஸ் மட்டும் ஆட் பண்ணிடலாம். இப்போ லெமன் மட்டும் கொஞ்சோண்டு லைட்டாக, ரொம்ப போட வேண்டாம், புளிப்பு அதிகமாகிடும், சும்மா லைட்டாக. அதுக்கப்புறம் ஒரு லேயர் நெய் உங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது, நல்லா உதிரியாக வரும். அதனால் கொஞ்சோண்டு நெய் நல்லா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ அடுப்பை நீங்கள் சிம்மில் வச்சுருங்க. தம் போடுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இறுகிச்சு. இப்போ நம்ம தம் போட்டு போகிறோம். ஓகே, தம் முடிஞ்சிச்சு. இப்போ பார்ப்போம் எப்படி வந்திருக்கு பிரியாணி அப்படின்ட்டு. வாவ், சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி. இங்கே பாருங்கள் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை செக் பண்ணுவோம். நல்லா வெந்துருச்சு. ஸோ சுவையான சிக்கன் தம் பிரியாணி தயார். எல்லாரும் வாங்க சாப்பிடலாம்.